அந்த 14ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற கையெழுத்து போராட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்றும் அதற்கு மாற்றீடாக கொண்டு வரப்பட இருக்கின்ற அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற அந்த சட்டம் அல்லது சட்ட முன்வரைவு அந்த முயற்சி கைவிடப்பட வேண்டும். இதற்கு மாற்றீடாக வேறு எந்த சட்டங்களும் கொண்டு வரப்படக்கூடாது என்கின்ற அடிப்படை மனித உரிமை சார்ந்த ஒரு கோரிக்கையை எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கு குடிசார் சமூகங்களுடைய கூட்டிணைவாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பிலே முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த வரும் 25ஆம் தேதி புதன்கிழமை வரை ஒரு வார காலமே எங்களுக்கு இருக்கிறது. மிகவும் அதிகளவான கையெழுத்துக்களை நேரடியாகவும் இணையதளத்தின் ஊடாகவும் நாங்கள் எதிர்பார்த்திருப்பதால் ஈழத்தமிழர்களாக தமிழ் மக்களாக தமிழ் பேசும் மக்களாக அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய ஒற்றுமையையும் எங்களுடைய உரிமைக்காக ஒரு தேசமாக நாங்கள் திரண்டு நிற்பதையும் காட்டுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நேரடியாக கையெழுத்து வைக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல அந்த படிவங்களை இந்த இணையதளத்தின் ஊடாக பெற்று பதிவிறக்கம் செய்து நீங்கள் கையெழுத்துக்களை சேகரித்து எங்களுடைய ஒருங்கிணைப்பு மையத்துக்கு நல்லூரிலே அமைந்திருக்கிற ஒருங்கிணைப்பு மையத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே வேலன் சுவாமிகள் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். கடந்த 14ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற கையெழுத்து போராட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்க வேண்டும் என்றும் அதற்கு மாற்றீடாக கொண்டு வரப்பட இருக்கின்ற அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கின்ற அந்த சட்டம் அல்லது சட்ட முன்வரைவு அந்த முயற்சி கைவிடப்பட வேண்டும். இதற்கு மாற்றீடாக வேறு எந்த சட்டங்களும் கொண்டு வரப்படக்கூடாது என்கின்ற அடிப்படை மனித உரிமை சார்ந்த ஒரு கோரிக்கையை எங்களுடைய இந்த வடக்கு கிழக்கு குடிசார் சமூகங்களுடைய கூட்டிணைவாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பிலே முன்னெடுத்திருக்கின்றோம். அந்த போராட்டத்துக்கு வலுச்சேர்க்குமாறு அத்தனை உறவுகளையும் நாங்கள் அன்புரிமையோடு வேண்டி நிற்கின்றோம். இன்றிலிருந்து எதிர்வரும் 25ஆம் தேதி புதன்கிழமை வரை ஒரு வார காலமே எங்களுக்கு இருக்கிறது. மிகவும் அதிகளவான கையெழுத்துக்களை நேரடியாகவும் இணையதளத்தின் ஊடாகவும் நாங்கள் எதிர்பார்த்திருப்பதால் ஈழத்தமிழர்களாக தமிழ் மக்களாக தமிழ் பேசும் மக்களாக அனைவரும் ஒன்றிணைந்து எங்களுடைய ஒற்றுமையையும் எங்களுடைய உரிமைக்காக ஒரு தேசமாக நாங்கள் திரண்டு நிற்பதையும் காட்டுவதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இது அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நேரடியாக கையெழுத்து வைக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல அந்த படிவங்களை இந்த இணையதளத்தின் ஊடாக பெற்று பதிவிறக்கம் செய்து நீங்கள் கையெழுத்துக்களை சேகரித்து எங்களுடைய ஒருங்கிணைப்பு மையத்துக்கு நல்லூரிலே அமைந்திருக்கிற ஒருங்கிணைப்பு மையத்துக்கு நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். அதே போல ஒவ்வொரு சங்கங்களுடைய தலைவர்கள் மாதர் சங்கங்களாக இருக்கலாம், விளையாட்டு கழகங்களாக இருக்கலாம், சனசமூக நிலையங்களாக இருக்கலாம், முச்சக்கர வண்டி ஓட்டுநர் சங்கங்களாக இருக்கலாம், வர்த்தகர் சங்கங்களாக இருக்கலாம், இப்படி ஒவ்வொரு கட்டமைப்புகள் சார்ந்து செயற்படக்கூடிய தலைவர்கள் செயலாளர்கள், அது மட்டுமல்ல எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே இருக்கக்கூடிய பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் சார்ந்து அரசியல் சார்ந்து செயற்படுகின்ற தவிசாளர்கள், முதல்வர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உங்கள் மட்டங்களிலே நீங்கள் இந்த முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும். இந்த கையெழுப்பை நீங்கள் ஒரு கூடாரத்தை அமைத்து இந்த கையெழுத்து சேகரிக்கின்ற பணியை உங்களுடைய அமைப்பின் பேரிலேயே நீங்கள் முன்னெடுக்க முடியும். அந்த கையெழுத்துக்கான கோரிக்கை கடிதமும் கையெழுத்து படிவமும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதே நேரம் நீங்கள் உங்கள் அமைப்புகளுடைய பெயர்களுக்கு கீழே உங்கள் இடங்களிலே பொது இடங்களிலே இந்த கையெழுத்துக்களை சேகரிக்கின்ற பணியினை நீங்களே தன்னெழுச்சியாக தன்னார்வமாக முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் எங்கும் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளையும் கேட்கின்றோம். ஏனென்றால் இந்த சட்டத்தினாலே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சமூகங்கள், ஏனைய தேசிய இனங்கள் என்ற வகையிலே தமிழ் மக்கள், அந்த விதத்திலே தமிழ் பேசும் மக்கள் அனைவரும்
இந்த பாதிப்புகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழலிலே நாளைக்கு எங்களை நோக்கியும் இந்த சட்டம் வரலாம், சாதாரண ஒரு குடிமகனை நோக்கியும் இந்த சட்டம் வரலாம். உங்களுடைய கையடக்க தொலைபேசியை எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் ஸ்ரீலங்கா போலீசார் வேண்டி அதற்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் பார்க்க முடியும், கைதுகளை மேற்கொள்ள முடியும். ஊடக சுதந்திரம், கருத்து சுதந்திரம் அனைத்துக்குமே முற்றிலும் தடை வைக்கக்கூடிய ஒரு ஜனநாயகத்துக்கு முற்றிலும் விரோதமான இந்த சட்டத்தை நாங்கள் அனைவரும் எதிர்க்க வேண்டும். அதே போல தமிழகத்தில் இருக்கின்ற எங்கள் தொப்புள் கொடி உறவுகளே, இந்த இணையவழியூடான கையெழுத்து போராட்டத்தை தமிழகத்தில் இருக்கக்கூடிய சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் முன்னெடுக்க வேண்டும். புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களுடைய ஈழத்தமிழ் உறவுகளும் உங்கள் அமைப்புகள் சார்ந்து இந்த முயற்சிகளை வேகமாக முன்னெடுத்து அனைவருமாக ஒன்று சேர்ந்து முன்னெடுக்கின்ற இந்த போராட்டத்துக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். நன்றி. நான் சுஜீவன் தர்மரட்னம், சமூகம் சார்ந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த பிடிஏ சட்டம் 40 வருட காலங்களாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் நிலையில் இருக்கிறது. இதில் முக்கியமாக பாதிக்கப்பட்டவர்கள், இதன் சொல்லனா துன்பங்களை அனுபவித்தவர்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள். கடந்த வருடம் ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசாங்கம் இந்த பிடிஏ சட்டத்தை நீக்குவதாக தெரிவித்து இன்று 1 வருடங்கள் நிறைவிட்டிருக்கிற நிலையில் அதற்கு பிரதியீடாக பிஎஸ்டிஏ, அதாவது அரசினை பயங்கரவாதத்திலிருந்து தடுக்கின்ற ஒரு சட்டத்திற்கான வரைவினை சமர்ப்பித்திருக்கின்றது. இந்த வரைவிற்கான பொதுமக்களின் கருத்துக்களை கேட்கின்ற திகதி பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதியாக குறித்திருக்கிறார்கள். இந்த சட்டம் இந்த வகையில் இந்த பிடிஏ சட்டத்தை தமிழ் மக்களாகிய நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம். அதற்கு மாற்றீடாக வருகின்ற சட்டத்தையும் எதிர்க்கின்றோம். இதற்கான முன்மொழிவுகளை ஒவ்வொருவருமே, எங்கள் வடக்கு கிழக்கு தாயகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே இதற்கான முன்மொழிவுகளை நாங்கள் இந்த 2 சட்டங்களையும் எதிர்க்கின்றோம் என்ற செய்தியை அரசாங்கத்திற்கும் சர்வதேசத்திற்கும் சொல்ல வேண்டியது முக்கியமான ஒரு கடமையாகும். அவ்வகையிலே தான் இந்த கையெழுத்து போராட்டம் தமிழர் தாயகமெங்கும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கையெழுத்துக்கு வலி சேர்க்கின்ற வகையில் இணைய வழி ஊடாகவும் கையெழுத்தினை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வழிவகையினை மேற்கொண்டிருக்கின்றோம். சர்வதேச தளமாகிய change.org தளத்திலே எங்களுடைய தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக பிடிஏ சட்டத்தினை முழுமையாக நீக்க வேண்டும், அத்துடன் அதற்கு பிரதியீடாக கொண்டு வரப்படுகின்ற பிஎஸ்டிஏ சட்டத்தையும் முழுமையாக நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அந்த இணைய வழியிலே நீங்கள் கையொப்பத்தையும் இடக்கூடிய வசதியையும் ஏற்படுத்தி இருக்கின்றோம். change.org தளத்திலே நீங்கள் உங்களுடைய கையொப்பங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாது repealpta.org repealpta.org என்ற இணையத்தினூடாகவும் இது தொடர்பான முழுமையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏற்கனவே குறிப்பிட்டது போல உங்களுடைய பிரதேசங்களில், உங்களுடைய நிறுவனங்களில் நீங்கள் கையெழுத்துக்களை சேர்க்க விரும்பினால், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த இணையதளத்தில் சென்று அந்த கையெழுத்துக்குரிய கோரிக்கை கடிதத்தினையும் அந்த கையெழுத்திற்கான கையெழுத்து படிவத்தையும் நீங்கள் தரவிறக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்திலே முக்கியமாக நாங்கள் தாயகத்தில் இருக்கும் உறவுகளை மட்டுமல்லாது புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் உறவுகளையும் தமிழக உறவுகளையும் உரிமையுடன் கேட்டு நிற்கின்றோம். இந்த பிடிஏ சட்டத்திற்கும் பிஎஸ்டிஏ சட்டத்திற்கு எதிரான இந்த கையெழுத்து பணியில் நீங்களும் இணைய வழி ஊடாக இணைந்து வலிச்சேருங்கள். ஏனென்றால் இது எங்களோட தமிழர்களை பொறுத்தவரையில் இது ஒரு முக்கியமான தருணம். இந்த சட்டம் நடைமுறைக்கு வருமாக இருந்தால் எங்களுடைய கருத்து சுதந்திரத்திலிருந்து எங்களுடைய அனைத்து விதமான உரிமைகளும் ஒடுக்கப்படும். அதற்கு பிறகு நாங்கள் இதை பற்றி கதைச்ச எந்த பிரயோசனமுமே இல்லை. இப்போ அனைவருமே இந்த அபாயத்தை உணர்ந்து இந்த தருணத்தில் இதற்காக செயற்பட வேண்டும். ஆகவே நேரடியான கையெழுத்துக்களையும் சேகரிப்போம், அதே போல இணைய வழியிலான கையெழுத்துக்களையும் சேகரிப்போம். அது மட்டுமல்லாது குறிப்பிட்ட சில அமைப்பை சேர்ந்தவர்கள் இல்லாட்டி தனிநபர்கள் உங்களுடைய எதிர்ப்பினையும் உங்களுடைய முன்மொழிவுகளையும் 28ஆம் திகதிக்கு முதல் அமைச்சுக்கு தெரிவியுங்கள், நிதி அமைச்சுக்கு அந்த முன்மொழிவுகளை தெரிவியுங்கள். எங்களுடைய இந்த கையெழுத்து போராட்டம் வருகின்ற பிப்ரவரி 25ஆம் திகதி வரை தமிழர் தாயகம் எங்கும் இடம்பெற இருக்கின்றது. ஏனென்றால் அந்த முன்மொழிவுகளை நாங்கள் 28ஆம் திகதி நீதி அமைச்சுக்கு அனுப்ப வேண்டும். அதற்கு முன்னதாக அனைத்தையுமே சரியான முறையிலே கொண்டு சேர்க்கின்ற வகையில் பிப்ரவரி 25ஆம் திகதி வரை இந்த பணி அனைத்து பிரதேசங்களிலும் இடம்பெறும். அனைவரும் இது எங்கள் தேசத்திற்கான பணியாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஊர்களில், உங்களுடைய நிறுவனங்களில், உங்களுடைய வீடுகளில் இதற்கான கையெழுத்து போராட்டத்தினை, கையெழுத்துக்களை சேகரிக்கின்ற நடவடிக்கைகளுக்கு உறுதுணை புரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்தும் எங்களுக்காக நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம். நன்றி.
முருகையா கோமகன், குரலற்றோர் குரல் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் அரசை பாதுகாக்கிற பயங்கரவாத தடை சட்ட முன்மொழி ஒன்றினை அரசு கொண்டு வரதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ் மக்களாகிய எங்களுக்கு மிகவும் இது ஒரு ஆபத்தான சட்டமாக கருதப்படுகிறது. கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கூடாக பாதிப்புகளை பெருமளவில் எதிர்கொண்டவர்கள் என்ற வகையில் மீண்டும் அதனை மாற்றீடாக மாற்றி இன்னும் ஒரு சட்டத்தினை கொண்டு வரதுக்கு இந்த அரசு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது கடந்த இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிக மிக மோசமான சட்ட வரைவாக முன்வைக்கப்பட்டிருக்கிற முன்மொழிவுகள். எனவே அந்த அடிப்படையில் கடந்த 9ஆம் தேதி சிவில் சமூகங்களுடைய கூட்டுணைவில் சந்திப்பின் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதில் எடுக்கப்பட்ட தீர்மானமாக இந்த சட்டத்துக்கு எதிராக கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக அறிவித்திருந்தோம். இது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக அவர்களுடைய ஒத்தாசையோடு இந்த ஒழுங்குகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த சட்டத்துக்கு எதிரான கையெழுத்து போராட்டம் கடந்த 14ஆம் தேதி திருகோணமலையில் திருகோணமலை மாவட்ட வணக்கத்துக்குரிய மறைமாவட்ட ஆயர் மற்றும் எங்களுடைய வடக்கில் இருக்கின்ற தவத்திரு வேலன் சுவாமிகள் முன்னிலையில் இந்த போராட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினமும் யாழ்ப்பாணத்தில் ஆயர் இல்லத்தில் மறை மாவட்ட குறு முதல்வர் அவர்களுடைய தலைமையில் இதற்கான கையொப்பங்கள் வாங்குகிற ஏற்பாடுகள் ஆரம்பித்து தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எனவே இந்த ஏற்பாடுகளுக்கு தமிழ் மக்களாகிய அனைவரும் இதுக்கு ஒத்துழைத்து தங்களுடைய பூரண ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கின்றோம். வடகிழக்கு ரீதியாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களாக முன்னெடுக்கும் இந்த போராட்டம் குடிசார் சமூகங்களின் கூட்டுணைவாக இச்செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது. எனவே இதற்கு அந்தந்த பிரதேசத்தில் இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் அல்லது தன்னார்வலர்கள் அல்லது குடிசார அமைப்புகளின் பிரதிநிதிகள், குடிசார அமைப்புகள் தாங்களாக முன்வந்து இந்த போராட்டத்துக்கு பலி சேர்த்து கடந்த இன்னும் குறுகிய நாள் இருக்கிற காலத்தால் அதுக்குரிய ஒத்துழைப்புகளை எதிர்பார்த்து நிற்கிறோம். இதுக்கு புலத்தில் இருக்கின்ற புலம் பெயர்ந்து குடியமர்ந்து இருக்கின்ற எங்களோட உறவுகள், அதே போல் தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கின்ற தமிழக உறவுகளும் இதுக்கு கை கொடுக்கணும் என்றதனை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். அந்த வகையில் இதுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒருங்கிணைப்பு மையமாக 692 சிவகுரு ஆதீனம் பருத்தித்துறை வீதியில் அமைந்துள்ளது, நல்லூர் யாழ்ப்பாணம் என்ற முகவரியில். இங்கே இதுக்குரிய ஒருங்கிணைப்பு மையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் கிழக்கு மாகாணத்தையும் இதுக்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் அந்த பிரதேசத்தில் உள்ள கையொப்பம் இடுகிறதுக்கும் அதே போல் இந்த கையொப்பங்களை சேகரிக்கிற மையங்களாக செயற்பட இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கங்களும் நாங்கள் தருகின்றோம். 07154099 இலக்கத்துடனும் 070169
9758 ஆகிய இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக தகவல்களை பெற முடியும் என்பதனையும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே குரலற்றவரின் குரல் அமைப்பினராகிய நாம் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக நீண்ட காலமாக போராடி வருகின்றோம். நீண்ட காலம் 30 ஆண்டுகளாக பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே நாங்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்ற என்ற அடிப்படையில் இந்த சட்ட மூலமும் அதுக்கு அதைவிட மோசமான சட்ட மூலமாக இருக்கின்றது. எனவே எதிர்வரும் சட்ட மூலம் இந்த சட்ட மூலம் மீளப்பெற வேண்டும், பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற வலுவான எங்களுடைய கோரிக்கை, குடிசார அமைப்புகளுடைய கோரிக்கைகளை வலி சேர்க்கிறதுக்கு அனைவரும் திரண்டு கையொப்பமிட்டு உங்களுடைய ஆதரவினை தெரிவிக்க வேண்டும் என்று அன்பு உரிமையோடு வேண்டி நிற்கிறோம். நன்றி.